ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th தமிழ் தொடர்ச்சி 10வது கொஸ்டின். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. 11 நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? உடுமலை நாராயண கவி. 12 பகைவரை வென்றதை பாடுவது டேஷ் இலக்கியம்? பரணி. 13 வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? முகில். முகில்னா என்ன பொருள்னா மேகம். 14 பிரித்தெழுதுக. இரண்டலை எப்படி பிரித்து எழுதலான்னு பார்க்கலாம். இரண்டு கூட்டல் அல்ல. தந்து உதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. சேர்த்து எழுதுகிறது ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. இது டெட்டுக்கு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்கும் உதவும். நான் ஒரு லைன் விடாமல் எழுதியிருக்கிறேன் புக்கில். எல்லா ஃபுல்லாக வாசித்து அதிலேருந்து ஒரு லைன் விடாமல் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் படிச்சுக்கலாம். 15 சொல் பொருள் பார்க்க போகிறோம். ஒப்புமைனா இணை. அற்புதம் விந்தை. முகில் மேகம். உபகாரி வள்ளல். சொல்லனா கூற என்ற அர்த்தம். தென்றல்னா தெற்கிலிருந்து வீசும் காற்று. கவி கவினன் அல்லது புலவன். அருள்னா இரக்கம். சேர்த்து எழுதுக. செம்மை கூட்டல் கனி செங்கனி. பெருமை கூட்டல் செல்வம் பெருஞ்செல்வம். 18 முல்லைக்கு தேர் தந்தவன் வேல்பாரி. 19 புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணன். 20 இசைப்பாடல் இலக்கியம்னா பரிபாடல். தானிய கதிர்க்கு கூறப்பட்ட உவமை பொன். ஒரு பாட்டில் தானிய கதிர்க்கு எதை சொல்லியிருப்பாங்கன்னா பொண்ணை சொல்லியிருப்பாங்க. 21 தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் எவை? கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இதெல்லாம் என்னென்னா திராவிட மொழிகள். பேச்சு மொழி நம்ம என்ன சொல்லுவோம்னா உலக வழக்கு. சொல் குறுகி ஒலிக்கும் பேச்சு மொழி. எழுத்து மொழினா இலக்கிய வழக்கு, முழுமையாக எழுதப்படும். எதுனா எழுத்து மொழி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எனக்கு இது யூஸ்ஃபுல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் படிச்சுக்கலாம்.